மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டோட சேர்ந்து போகும். பட் மேலே போயிட்டு கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும்போது அதே போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்ம் பண்ணாது. எந்த ஷேரை மாற்றலாம்? எது சரியான முடிவு? இதே போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுக்கலாமா? புதுசாக பணம் இருந்தால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா, ஷேர்ஸ் பெட்டரா, F&Oல இருக்கணுமா கூடாதா? இப்படி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இந்த மார்க்கெட்ல வரும். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன்ல எங்க கிட்ட கேட்கலாம். விடைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. கேள்வி ரெடியா? இப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இருக்காங்க. அவங்க ஹிஸ்டாரிக்கலி, அதாவது கடந்த 20 வருடமாக 30 வருடமாக எவ்வளோ ப்ராஃபிட் தங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு, தங்களுடைய கஸ்டமருக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது டேட்டா இருக்குதா? நம்ம எந்த ஒரு ஃபண்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை அப்ரோச் பண்ணாலும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க எவ்வளோ எந்த பங்குல முதலீடு பண்ணி நஷ்டம் அடைஞ்சாங்கன்ற விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஆரிஃபினுடைய ரெண்டாவது கேள்விக்கு வரும். அட்வைசர்ஸ் எல்லாம் ஒழுங்கா அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அட்வைசரி ரெகுலேஷன் வந்து இப்போ 10 வருஷம் கூட ஆகலை. இதுக்கு முன்னாடி அட்வைசர்ஸ் யாருடைய மேற்பார்வையும் இல்லாமல் இயங்கி கொண்டிருந்தார்கள். 10 வருஷம் தான் வந்திருக்கு இந்த அட்வைசரி ரெகுலேஷன் வந்து. அட்வைசரி ரெகுலேஷன் வந்த ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, செபி இப்போ நீங்கள் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்வைசர் அப்ரூவல் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அட்வைசர் என்று உள்ளே சேர்த்து கொள்ளப்படுபவர்கள் மீது செபி போதுமான மேற்பார்வையை முதலில் செலுத்தவில்லை. இதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்ன ரீசன்னா, நாம போய் இப்ப கிடுக்குப்பிடி போட்டோம்னாக்கா இதை வெளியில இல்லீகலா பண்றவங்க எவனும் உள்ளேயே வரமாட்டான். முதல்ல அவங்க எல்லாம் உள்ள வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன்படி அவங்கள நடக்க வைப்போம்ன்றதுதான் செபியினுடைய நோக்கமாகவே இருந்தது. சரி, அட்வைசர் எல்லாம் உள்ள வந்து என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா, முதல்ல உள்ள வந்தவங்க யார் யாருன்னு பார்த்தா, இண்டோர் என்ற ஒரு நகரத்தில் இருந்து இந்த போன் கால் போட்டு ஃப்ராடு டிப்பு கொடுத்த பசங்க தான் முதல்ல அதிகமா உள்ள வந்தாங்க. இவங்க வந்து அட்வைசர்ன்ற அந்த பேருக்கே பெரும் களங்கத்தை உருவாக்குனார்கள் தான் உண்மை. ஸோ இவங்களை எல்லாம் முதல்ல களை எடுத்தாங்க சில ஆண்டுகளாச்சு. அப்புறம் ஒரு ரெகுலேஷன் வரும்போது அதை வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். முதல்ல வந்த ரெகுலேஷன் வந்து ஒரு சாரார் மீது கவனம் செலுத்திய ஒரு ரெகுலேஷனாகத்தான் அமைந்தது. எந்த சாரார் இது? ஒரு சாரார் மீது தான் கவனம் இருந்ததுன்னு சொன்னாக்கா அது எந்த சாரார்? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இந்த செக்ஷன். அதாவது பொதுவெளியில சொல்றேன், மீடியா, அன்னைக்கு இருந்த ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், வாய்ஸஸ், ரெகுலேட்டர், பொதுவெளியில் பேசக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மேல ஒரு கோபம். என்ன இந்த கோபம்? இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோபம். இந்த கோபத்துக்கான நியாயமான விடை தேடல் எப்படி இருந்திருக்கணும்? நீங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை குறைச்சிருக்கலாம். 1. ரெண்டாவது, நீங்க வந்து ஃபண்ட் சைஸ் பெருசாக எவ்வளவு டிஆர் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாண்டு காலமாக குறைத்துக் கொண்டே போகலாம். 3வது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டிஆர் மேக்சிமம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷனா கொடுக்கலான்றதுக்கு ஒரு சீலிங்கை வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம். இது எதையுமே செய்யாம அந்த தொழிலை செய்பவர், இது எதையுமே செய்யாமல் அந்த தொழிலை செய்யறவங்க அத்தனை பேர் மேலேயும் ஒரே பிரஷ்னால கருப்படிச்சுட்டு, இன்னொரு பக்கம் இதோ நீ உண்மையானவனா இருந்தா போய் அட்வைசர் ஆகி வேலை பாரு, கஸ்டமர்கிட்டயே காசு வாங்கிக்க அப்படின்னு ஒரு சமூக கொந்தளிப்போடு வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் அந்த ரெகுலேஷனாக அமைந்தது. இப்போ சரி, நான் அந்த பக்கம் போய் நிற்கிறேன், நான் அட்வைசரா இருக்கேன் அப்படின்னு நான் போய் நின்னேன். என்கிட்ட முதல்ல 1200 பேர் இருந்தாங்க, சின்ன இன்வெஸ்டர்ல இருந்து பெரிய இன்வெஸ்டர் வரைக்கும். பட் என்னுடைய அனுபவத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒண்ணு, ஒரு அட்வைசர் கிட்ட போனாக்கா எப்படி நடந்துக்கணும்னே இந்த சமூகத்துல யாருக்குமே தெரியல. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, உங்க பிரச்சனையை நீங்க சொல்றீங்க, டாக்டர் இதுதான் நீங்க செய்யணும்னு சொல்லி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரிஸ்கிரிப்ஷனை படிச்சு பேக்ல வச்சுக்கிட்டு மருந்து வாங்காம இருப்பீங்களா? நேர பார்மசிக்கு தானே போறீங்க. இதே ஒரு அட்வைசர்கிட்ட வரீங்க, இதெல்லாம் நீங்க வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 50% மேல்
என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை எதிர்ப்பாங்க ஃபர்ஸ்ட். எதுக்காகன்னு பார்த்தாக்கா அவங்க சொந்த ஈகோக்காக. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன், அப்ப எதுக்காக நீங்க அட்வைசர்கிட்ட போறீங்கன்ற கேள்விதான் பல தருணங்கள்ல வரும். சரி, இந்த கேள்விகளை அதிகமா யாரு கேட்கறாங்கன்னு பார்த்தா ரொம்ப சின்ன ஆளுங்க கேட்கறாங்க. யாருக்கு விஷயமே தெரியாதோ அவங்க தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. ஆனா அவங்கள பாய்சன் பண்றதுக்கு 1008 பேர். சோ என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம அட்வைஸ் கொடுக்குற வேலையை விட இவங்களை பஞ்சாயத்து பண்ற வேலை தான் அதிகமா இருக்கும். கொஞ்ச நாள் நானும் பார்த்தேன். சரி, யாரெல்லாம் ஒழுங்கா பிஹேவியரலி ராங்கோ அவங்களெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். வேண்டாம், நான் அவனுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரிலீஸ் பண்றோம். அப்பவும் எங்கள்கிட்ட 500 crores வரைக்கும் சேர்ந்தது. சின்ன அமௌண்ட் இல்லை இது. சரி, அவங்க கொடுக்குற பணம், நாங்க மேனுஃபேக்சர்கிட்ட எந்த பணமும் வாங்க மாட்டோம், நீங்க பணத்தை கொடுங்கன்னாக்கா அதுலயும் ஒரு நேர்மையின்மை. ஆலோசனை வாங்கினா உடனே பேமெண்ட் பண்ணல கிடையாது. இப்போ அந்த வாங்கின பணத்துக்கு நம்ம ஜிஎஸ்டியை பே பண்றோம், 1008 விஷயத்த பண்றோம். ஸோ அட்வைசரி சிஸ்டம் ஒழுங்கா வேலையே செய்யலைங்கிறதான் உண்மை. அட்வைசர் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் இப்போ ரிட்டர்னை நாங்க ஜெனரேட் பண்ணோமா இந்த ப்ராசஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பீரியட்ல 16 to 19% ரிட்டர்ன் எங்களால் ஜெனரேட் பண்ண முடிந்தது. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாங்க இதை இன்னி வரைக்கும் கிளைமே பண்ணல. ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் கிளைம் பண்றேன்னா, நான் அட்வைசரியோட கிளையண்ட் எடுக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் சில நாட்கள், ப்ராபப்ளி இந்த வீடியோ நீங்க பார்க்குற அன்னைக்கு என்னுடைய அட்வைசரி லைசன்ஸை நான் சரண்டர் பண்ணியிருப்பேன், அல்லது அதற்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறதுனால எனக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. பட் இதை சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு. ஸோ இந்த கேட்காதவங்க, கேட்டவங்க, சொன்ன பேச்சுக்கு உடனே ரியாக்ட் பண்ணவங்க, அதில் சண்டை போட்டவங்க, இவங்க எல்லாருடைய பிஹேவியரையும் கலந்தது தான் இந்த ரிட்டர்ன். ஏன்னாக்கா நான் சொல்றது அட்வைஸ் மட்டும்தான். ஆக்ஷன் யார் எடுக்கிறது? இன்வெஸ்டர் தான் ஆக்ஷன் எடுக்கிறார். ரைட்? புரியுது இல்லையா? ஸோ அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மூட் ஸ்விங்ஸ், அது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரிட்டர்ன்ஸ். அண்ட் இந்த ரிட்டர்னும் அட்வைசரி ஃபீஸுக்கு அப்புறம். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். அட்வைசரியில நாங்க வாங்கக்கூடிய ஃபீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வாங்கக்கூடிய ஃபீஸை விட அதிகம். இப்பவும் நான் சொல்றேன், நீங்க போய் தனிப்பங்கு அட்வைஸ் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னாக்கா நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த பணத்தை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆர்ஐஏன்னா நேரடியாக கொடுக்குறீங்க. ஸ்டாக் புரோக்கிங் வழியா நீங்க கொடுத்தீங்கன்னா 0.5% புரோக்கரேஜ் கொடுக்குறீங்க. இப்போ நாங்க எங்க பிஎம்எஸ்ல 0.1% தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க 5 மடங்கு புரோக்கரேஜ் கொடுக்குறீங்க இந்த அட்வைசருக்கு. அட்வைசர் தான் அது. அவர் தன்னை எப்படி சொல்லிக்கிட்டாலும் அது அட்வைசர் தான். இப்போ 2 வாட்டி நீங்க வாங்கி வித்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க வாங்கி விற்கும் போது 1% புரோக்கரேஜ் ஆகுது. 0.5 to buy, 0.5 to sell. அப்புறம் திருப்பி இன்னொரு இது 3-4 வாட்டி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னு நீங்க கணக்கே பார்க்கறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அட்வைசர் தான் உங்ககிட்ட நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், நான் இதை பண்ணி கொடுத்தேன்னு ஒரு டிரான்சாக்ஷன் 2 டிரான்சாக்ஷன் ஏதோ சில தனிப்பங்குகள்ல அவங்க வாங்கி வித்த அனுபவத்தை, சில முதலீட்டாளர்கள் பண்ண அனுபவத்தை கிளைம் பண்றாங்க. இப்போ நாங்க அட்வைசரி பண்ண காலகட்டத்தில் இதை ஒருத்தர்கிட்ட கூட நாங்க கிளைம் பண்ணல இவ்வளவு ரிட்டர்ன் பண்ணோங்கிறத. ஏன்னாக்கா எங்கிட்ட ஓவரால் ஒரு டேட்டா செட் இல்லை. புரிஞ்சுக்கங்க, இப்போ எங்கிட்ட 500 கிளைண்ட் 1000 கிளைண்ட் இருந்தா அந்த மொத்த பேருக்கு எவ்வளவு சம்பாதிச்சோன்னு நம்ம கணக்கு பார்த்து அதைத்தான் நீங்க டேட்டாவா கொடுக்கணும். அன்பார்ச்சுனேட்லி எந்த அட்வைசரும் இந்த டேட்டாவை நேரடியாக, ஆனஸ்டாக, டிரான்ஸ்பரண்டாக வெளியிடவில்லை என்பதுதான் மகத்தான உண்மை. எவனுமே, அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ அவனே இது வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் சொன்னது மாதிரி இந்த இல்லீகல் ராதர் சட்டத்துக்கு வெளியே இயங்கக்கூடிய அட்வைசர்ஸ் தனிப்பங்குல அவங்க போட்ட ரிட்டர்னு, அப்புறம் ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோன்னு எதையோ ஒன்று போட்டுட்டு அது பண்ண ரிட்டர்னு இதெல்லாம் கிளைம் பண்றாங்க. இப்போ இந்த மாடல் போர்ட்ஃபோலியோ விவகாரத்துக்கு வரும். ஒரு அட்வைசர் ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ போடுறாரு, அவர் செபி ரெஜிஸ்டர்டா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். அந்த மாடல் போர்ட்ஃபோலியோங்கிறது உங்க போர்ட்ஃபோலியோவோட அலைன் ஆகுமானா? வேல்யூல அலைன் ஆகாது, பெயர்கள்ல தான் அலைன் ஆகும். இப்போ நான் ஒரு 10 ஸ்டாக் கொடுக்குறேன், இவ்வளவு வாங்குங்கன்னு சொல்றேன். நீங்க நான் சொன்ன அன்னைக்கு வாங்கல, ஒரு வாரம் கழிச்சு வாங்குறீங்க. இப்போ முதல்ல வாங்கினவெல்லாம் என்ன பண்ணிருப்பான், விலையெல்லாம் ஏற்றி விட்டுருப்பான். நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்கும் போது அந்த அதிகப்படுத்தப்பட்ட, மிகைப்படுத்தப்பட்ட விலையில தான் நீங்க வாங்க போறீங்க. இப்ப நீங்க பண்ண போற ரிட்டர்னும் இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்னைக்கு தியரிட்டிக்கலா அந்த விலையில வாங்கி இருந்தா கிடைக்கக்கூடிய ரிட்டர்னும் எவ்வளவு வேறுபடும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பல தருணங்கள் அது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் ரிட்டர்ன்ல. பட் இது யாரும் சிந்திக்கிறது இல்லை. ரெண்டாவது, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோவை வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு கொடுக்குறேன், 10,000 பேருக்கு கொடுக்குறேங்க அப்படின்னு வச்சுக்கோ. இல்லை நான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டு 10 லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. திங்கக்கிழமை காலையில் இந்த 10 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? 9:15 மணிக்கு போய் இதை அப்படியே வாங்குவாங்க கிளிக் அடிச்சு. அதுக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல அலோவ் பண்ணுது இல்லையா? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கிளிக் அடிச்சு வாங்கும்போது பங்கு விலை என்ன ஆகும்? உடனடியாக ஏறிடும். சரி, 9:15 மறந்து போயிட்டு 10:30 மணிக்கு ஒருத்தர் வாங்குறாருன்னு வச்சுக்கோ. அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? யோசிச்சாரா? இது எதையுமே யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அட்வைசரி கிளைம் ஆஃப் ரிட்டர்ன்ல வேலிடேஷனுக்கு மெத்தட் இல்லைங்கிறது தான் அட்வைசரி மெத்தடிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக். இன்ஃபேக்ட் நான் அதுல இருந்து வெளியேறுவதற்கு முக்கியமான காரணமே இதுதான். ஏன்னா நான் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்கும்போது எனக்கு எல்லாருடைய டேட்டாவையும் எடுத்து அதை சரி பார்த்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியன் இருக்காங்க. அந்த கஸ்டோடியனுடைய டேட்டா நான் அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. மாத இறுதியில் நான் அதை ஆடிட் பண்ணி கூட வேணா வெளியிடலாம். புரியுதா? ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேறாஸ் ஒரு 1000 பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரோட ரிட்டர்னையும் நம்ம கரெக்டாக கொலேட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டர்னை நியாயமாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை, டெக்னாலஜி இல்லை, அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோசிஸ்டம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு அட்வைசர்ஸ் இந்த மாதிரி தப்பாக கிளைம் பண்ணுறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு பக்கம் அட்வைசர் கிட்ட போ அப்படின்னு ரொம்ப நியாயமா அட்வைஸ் பண்றதா நினைச்சுக்கிட்டு பல பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அட்வைசர்னால தன்னுடைய டேட்டாவையே நியாயமா ப்ரெசென்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் நேரடியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் போகாத அட்வைசர் கிட்ட போகணும்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி அதிகம் பேசுறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வேற ஒரு மாற்றுப்பாதையில போறாங்க. ஒரு அட்வைசருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா நீங்க போதும் அப்படின்னு ஏதோ ஒரு 5000, 2000, 10,000 ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க. இப்போ ஒரு அறிவுசார் பணி செய்யக்கூடிய நபர் இருக்கிறார்னு வச்சுப்போம். அவர் 1 மணி நேரத்தை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வழங்கினால் எவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நீங்க ஒரு எஸ்டிமேட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் போட்டு அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒரு அட்வைசருக்கு பர் அவர் நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்னு. ஓகே. ரெண்டாவது, ஒரு ஆண்டுக்கு அவர் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வார்ன்றத நீங்க கணிக்கணும். இதற்கு அடுத்தபடியாக அதிலிருந்து என்ன அவுட்புட் வரணுங்கிறதையும் நீங்க கணிக்கணும். அந்த அவுட்புட்டுடைய மதிப்பு என்னங்கிறதையும் கணிக்கணும். இது எதுவுமே இல்லாம உனக்கெல்லாம் இவ்வளவு போறோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, சொசைட்டில போய் அந்த அட்வைசருடைய வேல்யூவே கொச்சப்படுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம சினிமாவில் பார்க்குற 5 ரூபாய் டாக்டர் கதை மாதிரி நடக்குது. எந்த டாக்டர்னாலும் இன்னைக்கு 5 ரூபாய்க்கு உங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாதுங்க. மருத்துவ படிப்புன்றது அவ்வளவு செலவு, கால முதலீடு செய்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த டாக்டர்னாலையும் இதை செய்ய முடியாது 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு. அதெல்லாம் வேற காலம். அதே போல எந்த அட்வைசர்னாலையும் ரொம்ப குறைவான வருவாய்க்கு ஒரு சின்ன இன்வெஸ்டருக்கு வேலையே செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஃபார்மல் அட்வைசர்ஸே கிடையாதுங்கிறேன் நான். யாரும் செய்ய மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு சின்ன இன்வெஸ்டர் 1 லட்சம் வச்சிருக்கேன், நான் வட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கு. ஸோ அவங்க காசுக்காக செய்யறாங்க அப்படின்ற அந்த பார்வையே தப்பு. அது கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையா தான் நான் பார்க்கிறேன். ஆனாலும் அவங்க கொடுக்குற டேட்டாவை நீங்க நம்ப முடியாது அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ இந்த 2 உண்மைக்கு நடுவில் தான் சமூகம் இன்னைக்கு நிற்குது. ஸோ சமூகம் யாரை நம்புவது, எப்படி நம்புவது, அந்த நம்பிக்கையை எப்படி வளர்ப்பதுங்கிற தேடல்ல தானே ஈடுபட்டு தான் அதை வளர்த்துக்கணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தெல்லாம் நீங்க அட்வைஸ் எல்லாம் எடுக்கவே முடியாது. யூ நீட் டேட்டா. அந்த டேட்டா இப்ப இல்லை. ஸோ ஆரிஃப், நான் உங்க 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, இல்லை 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, நான் ஷார்ட் டேர்ம்ல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் எஃப்டி என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? 8லேருந்து 12 மாசத்துக்குள்ள அந்த பணம் எனக்கு தேவைப்படுது. எஃப்டியை விட கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் மாடரேட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்பப்போ ஃபண்டு வந்துட்டு போகும். ஸோ இப்போதைக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது இதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. ஆரிஃபினுடைய 3வது கேள்வி, ஷார்ட் டேர்ம்ல எங்கிட்ட 5 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஷார்ட் டேர்ம்ல பணம் பண்றத ஒரு ஆக்டிவிட்டியா
பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம்ல பணம் பண்றது லாங் டேர்ம்ல பணம் பண்றதை விட மிகவும் கடினம், சிரமம். தோல்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஷார்ட் டேர்ம் மெத்தட் எடுத்தாக்க. ஸோ உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள வைக்கக்கூடிய பணத்தை நீங்க ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ, ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லயோ, அல்லது நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட்லயோ வையுங்க. வேற எதையுமே செய்யாதீங்கன்றதான் என்னுடைய சிம்பிளான அறிவுரை. உங்க பணம் ஓராண்டுக்குள் வேறு ஏதோ ஒரு முக்கிய தேவை, மருத்துவம், கல்வி, வீடு கட்டுவது, மனை வாங்குவது, திருமணம் செய்து கொடுப்பது, நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுவது, சுற்றுலா செல்வது, விடுமுறையை கழிப்பது, இப்படி தேவைகளுக்காக நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் மதிப்பை இழக்காத ஒரு இடத்துல மட்டும்தான் முதலீடு செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய டெஃபினட் ஆன்சர். ஸோ ஆரிஃப், 3rd கொஸ்டினை நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிட்டோம்.